what happens? Of course, in the particular series, you win one more match is still there. Chika Tilak Verma is not available for the first 3 games. He's going to be there, and the last 2 games he can come back. Tilak Verma is a confirmed player in the 11. அது நம்மளுக்கு தெரியும். World Cup he was the most important player T20 cricket middle order ல. Abhishek Sharma carried the top order. Tilak Verma is carrying the middle order. Again, Sanju Samson finds himself under pressure. எப்படி Chika? See, but this is legitimate pressure, Chika. Legitimate pressure da. Ishan Kishan, if he continues batting like this, how can you not pick him in the 11? Sanju would have form also the last 7 T20 innings or last 8 T20 innings that he's opened. On the last and the South Africa அடிச்ச knock தவிர நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரா he had struggled. Again now it has become a first 2 games அடிக்கல. He is under pressure இப்போ. 100% நீ அங்கதான் டெஸ்பரேட் ஆடுறான், தப்பு பண்றான். டேய் சஞ்சு, you why becoming desperate? See, அந்த பிளிக்ல வந்து நல்ல ஒரு அல்வா கேட்ச் விட்டான் யாரு, உனக்கு கான்வே. அங்கேயே போயிடுச்சு, 6 கட்சிது. என்ன பண்றோம், அவன் அடுத்த பால் 6 ஒரு சிங்கிள் கொடுத்து அங்க போயிருக்கணும். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணா, போன மேட்ச் கூட தப்பு பண்ணா. He went after the bowling rather than giving strike to Abhishek Sharma. நீ அந்த எண்டு போயிருந்தா கொஞ்சம் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் வேணும். The problem is when you're greedy, when you're desperate, this will not happen. He became greedy and desperate. When you become desperate, you become greedy generally. மைண்ட் செட் இதெல்லாம் கிரிக்கெட் ஒரு மைண்ட் செட். உனக்கு தெரியும், ஒரு சைட்ல வந்து இஷான் கிஷன் ஸ்கோர் பண்ணிட்டானா அவன் இடம் காலி. ஏன்னா போராத குறைக்கு இந்தியாவில மறக்காது கட்டிய உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான், ஒரு எம்என் பிளேயர் உட்காந்துருக்கான், ஒரு கடப்பார பிளேயர் உட்காந்துருக்கான், ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள இருக்கான் உட்காந்துருக்கான், மறக்காத. இல்ல நீங்க ஓபனர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் டீம்லயே இல்லையே இப்போதைக்கு, வேர்ல்ட் கப் டீம்லயே இல்ல. அதனால I'm not talking about him. வேற ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள உட்காந்துருக்கான். அப்போ he's not in the T20 World Cup team also. எதுக்கு சொல்ல வரேன்னா, the competition is so huge. அங்கதான் I give a lot of credit to Ishan Kishan. என்ன வியூவர்ஸ், அவனுக்கு தெரியும் காம்படிஷன் ஹியூஜ். அவன் டொமஸ்டிக் சீசன் செம்ம நல்லா ஆடி வந்திருக்கான். சோ இஸ் a terrific form. பீட் ரஞ்சி டிராபி, பீட் முஸ்டாக் அலி டிராபி அடிச்சு வந்திருக்கான். அடிச்சு வந்து பண்றான். அந்த மொமெண்டம் உள்ள பாருங்க, அவன் அதுதான் கிரேட்னஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆஃப் லைக் திஸ் பட் காட் அவுட் early. பட் அந்த சில டைம் என்ன பயம் வந்துருக்குல, ஐயோ இந்த மேட்ச் அடிக்கலாம் நம்மள தூக்கிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் டுக்கு டுக்கு அடிப்பாங்க. ஏன்னா இந்த டுக்கு டிக்கெல்லாம் கிடையாது, நான் போட்டா அடிப்பேன் அவ்வளவுதான். இந்த டுக்கு டுக்கெல்லாம் மானி he didn't change his game, he didn't change his attitude, he didn't change his mindset. அதுதான் இஷான் கிஷன் கிரேட்னஸ். இந்த மாதிரி ஒரு அடிச்சு வின் பண்ணனா ஒரு டீமோட ஒரு இம்பாக்ட் பாருங்க வியூவர்ஸ். அவன் அடிச்ச அடியில ஸ்ட்ரைட்டா ரன் ரேட் 10.5 இருந்து அவன் அவுட் ஆச்சு 7.5 கொண்டு வந்து போயிட்டான். அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் இஸ் நாக் நீங்களே பாருங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி நாக்குன்னு பாத்துக்கோங்க.